வணக்கம். ஆகஸ்ட் 10, 2024 அன்று விவேகானந்தா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே முதன்முறையாக கிரிகாமி பயிலரங்கமும் கண்காட்சியும் சிறப்புற நடத்தியது. இப்பயிலரங்கம் ஆலிவ் ட்ரீ மழலையர் அரங்கத்தில் நடைபெற்றது. கிரிகாமி என்பது ஆரிகாமியை போன்றே ஒரு ஜப்பானிய கலைநுட்பம் ஆகும். ஆரிகாமி கலை காகிதங்களை மடித்து மட்டுமே செய்வது. அதே கிரிகாமி என்பது காகிதத்தை வெட்டியும் மடித்தும் செய்வதாகும். ஜப்பானிய மொழியில் கிரி என்பதன் பொருள் வெட்டுதல், அதாவது கட்டிங் ஆகும். காமி என்பதன் பொருள் காகிதம், அதாவது பேப்பர் ஆகும். பயிற்சி தினத்தன்று ஆலிவ் ட்ரீ மழலையர் அரங்கம் யானைகள், கண்கவர் தோரணங்கள், பூ அலங்காரங்கள், காகித பெண் உருவங்கள் போன்றவற்றால் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்ததை இப்பொழுது நீங்கள் கண்ணார காண்கிறீர்கள். இவ்வலங்காரங்களை பயிற்சியாளர் காகித சிற்பியாருடன் ஆசிரியர்களும் மாணவர்களும் தன்னார்வத்துடன் சேர்ந்து செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பொதுவாக பொட்டலம் கட்டுவதற்கும் கசக்கி போடவும் மட்டுமே காகிதங்கள் உபயோகப்படும் எனும் கருத்தை முழுமையாக இப்பயிலரங்க மாணாக்கர்கள் முறியடித்தனர். கலையின் எளிமையை பறைசாற்றும் விதமாக பயிற்சியாளர் காகித சிற்பியார் அவர்கள் காகிதத்தில் மிக அழகான மாவிலை தோரணங்கள், ஜப்பானிய தோரணங்கள், நட்சத்திர வடிவங்கள், வாயிற்புற அழகு தோரணங்கள் முதலியவைகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நீங்கள் இப்பதிவில் காணலாம். காகித சிற்பியார் அவர்கள் பேர் பெற்றதொரு கலைஞர் ஆவார். ஜெயா டிவி, வசந்த் டிவி, கலைஞர் டிவி, தமிழன் டிவி போன்ற பல பிரபல டிவி மீடியாக்களில் அவரது பேட்டிகள் வெளிவந்துள்ளன. மேலும் இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி, தினமலர் போன்ற பிரபல நாளிதழ்கள் அவரது திறமையை பறைசாற்றியுள்ளன. பயிலரங்க துவக்க விழா விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளாளர் திரு கே.வி. ராதாகிருஷ்ணன் அவர்களாலும் செயலர் திருமதி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாலும் இப்பயிலரங்கம் துவங்கப்பட்டது. இந்தியாவையும் ஜப்பானையும் இணைக்கும் பாவனையில் ஜப்பானிய கிரிகாமி திரைச்சீலையை தாளாளர் அவர்கள் திறக்க உள்ளே விவேகானந்தா பள்ளியின் பெயர் வெளிச்சிட விழா இனிதே துவங்கியது. பள்ளியின் தலைமை முதல்வர் திரு ஜோஷுவா பிரபாகர் அவர்கள் சிறப்பாக வரவேற்புரை நல்கினார். பள்ளி முதல்வர் திருமதி சரோஜா அவர்களும் விழாவிற்கு வருகை புரிந்திருந்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டிருப்போம், காகிதத்தில் தனது கைவண்ணத்தை அன்பால் தாளாளர் அவர்களுக்கும் செயலர் அம்மா அவர்களுக்கும் புனித ஆலய ஹோலி சர்ச் வடிவிலும் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முகப்பு வடிவிலும் கிரிகாமியில் வடித்து நல்கினார் காகித சிற்பியார். இதோ அந்த புகைப்படம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தனது அன்பான உரையால் அவையை கட்டி போட்டார் தாளாளர் அவர்கள். அடுத்ததாக செயலர் அம்மா தனது இனிய ஆசைகளை குழந்தைகளுக்கு நல்கினார். பேப்பர் தானே, அதனால் என்ன செய்துவிட முடியும் என்று அலட்சியமாக எண்ண வேண்டாம். கிரிகாமி என்பது ஒரு கலை மட்டுமல்ல, அது ஒரு விஞ்ஞானமும் கூட என்கின்றன தற்கால ஆய்வு முடிவுகள். கிரிகாமி இஸ் நாட் ஜஸ்ட் an art but also a science. பார்க்க போனால் கிரிகாமியின் உண்மையான தொழில்நுட்பமானது நுட்பமான நானோ டெக்னாலஜியில் ஆரம்பித்து தற்கால ஏஐ ரோபோட்டிக்ஸ் துறை வரையிலும் தனது செயல்திறனை வழங்கி வருகிறது. பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் புளோரிடா போன்ற பல பல்கலைக்கழகங்களில் கிரிகாமி கலையின் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால், லேட்டாக இல்லாமல் லேட்டஸ்டான விஷயங்களை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் இந்த முறையும் விவேகானந்தா கல்வி குழுமம் முன்னோடியாக உள்ளது. காகித சிற்பியார் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான கிரிகாமி டிசைன்ஸ் பல கண்காட்சியாக இப்பயிலரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதுவரையில் அவர்
7000க்கும் மேற்பட்ட நுணுக்கமான கிரிகாமி வடிவங்களை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்கண்காட்சியில் காகித சிற்பியார் அவர்கள் வடித்த கிரிகாமி வடிவங்களுள் மறைந்த சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களின் வடிவமும் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்களின் வடிவமும் குறிப்பிடத்தக்கன. கிரிகாமி கலை மாணவர்களின் கற்றல், கவனிக்கும் திறன், கற்பனை திறன் போன்றவற்றை மேம்படுத்துகிறது. அத்துடன் மாணவர்களது பதட்டத்தை பெருமளவு குறைத்து அவர்களது மனநலனை கூட்டுகிறது. கிரிகாமி செய்வதால் மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. இது ஒரு மருந்தில்லா மருத்துவம் எனலாம். ஆஹா, கண்கவர் வண்ணங்களில் மாணவர்களின் கைவண்ணங்கள்! அடடா, இவை கண்வண்ணமா, கைவண்ணமா, கலைவண்ணமா எண்ண தூண்டுகிறது நம்மை. பேப்பரை போன்றே மாணவர்களின் இதயமும் லேசாக இருக்கோ? ரெக்கை மட்டும் இருந்தால் பறந்தே காட்டிவிடுவார்கள். மாணவர்களின் வண்ண வண்ண கை அசைவுகள் கூட வாங்க என்று பெற்றோரையும் அழைப்பது போல் இருக்கிறதல்லவா? இன்றே இங்கேயே இப்பொழுதே கிரிகாமிக்குள் நுழைகிறார்கள் மாணவர்கள். நாட்டியத்தில்தான் முத்திரை காட்ட வேண்டுமா என்ன? காகிதத்திலும் முத்திரை பதிக்கலாம் என்று நிரூபிக்கிறார்கள் விவேகானந்தா பள்ளி மாணவியர். மாணவர்களின் கை அசைவு கடல் அலையின் அசைவை போல உள்ளது என்பதை சொல்லக்கூடாதா என்ன?